எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நாங்கள் சஹி ரேவதி. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில எலும்பியல் அறுவை சிகிச்சை மற்றும் முதுகுத்தண்டு வலி பற்றி விளக்கம் அளிக்க நமது நிலையத்திற்கு வருகை தந்திருக்காரு புதுச்சேரி பிம்ஸ் மருத்துவமனையின் எலும்பியல் துறையின் பேராசிரியர் டாக்டர் பி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். டாக்டர், முதல் கேள்வி, முக்கியமான கேள்வி, எலும்பு முறிவு ஏற்பட்டால் முதல்ல செய்ய வேண்டிய சிகிச்சை என்ன? எலும்பு முறிவு ஏற்பட்டால் இப்பொழுது பழைய காலத்தில் அந்த காலத்தில் எல்லாம் நேட்டிவ் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தாங்க. ஓகே. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன்ஸு எக்ஸ்ரே எல்லாம் இல்லாமல் இருந்தது. இந்த நவீன காலத்தில் எக்ஸ்ரே எல்லாம் வந்துச்சு, இன்வெஸ்டிகேஷன் வந்துச்சு. இதுக்குன்னு படித்த துறை நிபுணர்கள் இருக்கிறாங்க. அதனால் முதல்ல எலும்பு அடிபட்டு வந்தால் சந்தேகம் இருக்கும்போதே ஒரு எலும்பு முறிவு டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது முன்னாடி டாக்டர் எக்ஸாமின் பண்ணுவார், பரிசோதிப்பார். பரிசோதித்து பார்த்துட்டு தேவை இருந்தால் எக்ஸ்ரே எடுப்பாங்க. எக்ஸ்ரே எடுத்துகிட்டு எக்ஸ்ரேயில் இருக்கும் எலும்பு முறிவுக்கு ஏற்றப்ப ஒன்று கன்சர்வேட்டிவ், அதாவது நான் ஆப்ரேட்டிவ் ட்ரீட்மெண்ட், ஆப்ரேஷன் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. வென் இண்டிகேட்டட், அதாவது ஆப்ரேஷன் கண்டிப்பாக பண்ண வேண்டிய தருணத்தில் ஆப்ரேஷனும் பண்ணுவாங்க. ஓகே டாக்டர், இப்போ ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ அப்படின்னா என்ன, இது யாருக்கு அவசியம் தேவைப்படுது? ஆஸ்டியோபோரோசிஸ்ன்றது எலும்புடைய வலிமை குறைவாக இருக்கிறது ஆஸ்டியோபோரோசிஸ். அதாவது எலும்பில் மினரல்ஸ், அதாவது கால்சியம், ஃபாஸ்பரஸ் மினரல்ஸ் இருக்கும். அதோடைய ப்ரோட்டீன்ஸும் இருக்கும், ஆஸ்டியாய்டு சொல்லி ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ரெண்டும் சேர்ந்து குறையும் போது தான் அது ஆஸ்டியோபோரோசிஸ் என்போம். இது சாதாரணமாக வயசானவங்களுக்கு, முதியோர்களுக்கு வரும் ஒன்று. ரெண்டாவது லேடிஸ்க்கு இந்த போஸ்ட் மனப்பாசல் பீரியட் இருப்பாங்க. அதாவது மாதவிடாய் நின்ன பிறகு அவங்க எலும்பு வேகமாக ஆஸ்டியோபோரோசிஸ் வர ஆரம்பிக்கும். அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரஜன் ஒரு ஹார்மோன், ப்ரொடெக்டிவ் ஹார்மோன். அவங்க மென்ஸ்ட்ரேஷன் டைமில் ப்ரொடெக்டிவ் ஹார்மோன் அது ஆஸ்டியோபோரோசிஸ் வராமல் தடுக்கும். அது நின்ன பிறகு தே வில் ஹேவ் ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது எலும்பு வீக் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். இது நம்ம இப்போ ப்ரைமரி ஆஸ்டியோபோரோசிஸ்பாங்க. ப்ரைமரி ஆஸ்டியோபோரோசிஸ்னால் அதான் தன்னால் வர்றது. இது போஸ்ட் மெனோபாசல் ஆஸ்டியோபோரோசிஸ் தான் டைப் 1. இப்போ ரெண்டாவது வயசானவங்களுக்கு ஏஜிங் செனைல் ஆஸ்டியோபோரோசிஸ் ரெண்டாவது. செகண்டரி ஆஸ்டியோபோரோசிஸ் சில கண்டிஷன் இருக்குது. செகண்டரி ஆஸ்டியோபோரோசிஸ்னால் முதல்ல ஏதாவது காரணம் இருக்கும், அதனால் ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். எக்ஸாம்பிள் இந்த ரீனல் டிசீசஸ், அதாவது நிறைய பேர் டயாலிசிஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு விட்டமின் டி 1 முக்கியமான விட்டமின் டி வகை வராது, உற்பத்தி ஆகாது. அதனால் கால்சியம் ஃபாஸ்பரஸ் எல்லாம் சாப்பிட்ற உணவில் இருந்து அப்சார்ப் ஆகாது. அதனால் எலும்பு வீக் ஆகிடும். அது செகண்டரி ஆஸ்டியோபோரோசிஸ். அது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது செகண்டரி ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு. நிறைய ஆல்கஹால் சாப்பிட்றது, ஸ்மோக்கிங் பண்ணுறது, சில பேருக்கு லைஃப் ஸ்டைல் புவராக இருக்கும். அதாவது எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க, சரியான உணவு பழக்கங்கள் இருக்காது. அவங்களுக்கெல்லாம் ஆஸ்டியோபோரோசிஸ் வர்றதுக்கான காரணங்கள். ஸோ ஆஸ்டியோபோரோசிஸில் இத்தனை வகை இருக்குது இல்லையா? ஓகே டாக்டர், அடுத்த கேள்வி இந்த மூட்டு தேய்மானம் மற்றும் தசைப்பிடிப்பு, ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு என்னென்ன டாக்டர்? மூட்டு தேய்மானம்ன்றது நம்ம மூட்டுக்குள்ளே எலும்பு முனைகளுக்கு நடுவில் குருத்தெலும்பு இருக்கும், ஆர்டிகுலர் கார்ட்லேஜ்னு இருக்கும். ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் சாதாரணமாக 2 எலும்புகளுக்கு நடுவில் ஒரு 5 மில்லிமீட்டர் இருக்கும் முழங்காலெல்லாம் பார்த்தா. ஸோ ஒரு எக்ஸ்ரே நார்மல் பர்சனுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா ஒரு 10 மில்லிமீட்டர் ஆல்மோஸ்ட் நார்மல் கேப் இருக்கும். தேய்மானன்றது அந்த குருத்து எலும்பு தேஞ்சு போயிடும், சைஸு குறைய ஆரம்பிச்சிடும். குறையும் போது எலும்புக்கு எலும்பு உராய்வு வரும்போது அது சிவியர் பெயின் வரும். அந்த எலும்பு அந்த குருத்தெலும்பில் புண்ணாகும் போதும் அதுவும் வலிக்கு காரணம் ஏற்படும் வாய்ப்புண்டு. ஓகே டாக்டர், இப்போ தசைநார் கிழிவு அப்படின்னு சொல்கிறாங்களா, ஸோ இதுக்கு சிகிச்சை அறுவை சிகிச்சை கட்டாயமா? தசைநார் சிகிச்சை 3 வகைப்படும். ஒன்று ஸ்ட்ரெஸ், அதாவது அது தசைன்றது ஒரு எலாஸ்டிக் ஸ்ட்ரக்சர். அது எலாஸ்டிக் ஸ்ட்ரக்சர் இழுக்கிற வரையும் அது தாங்க முடிச்சுன்னா அது டைப் 1. அதில் இன்ஜுரியே இருக்காது, லேசாக ரத்தக்கட்டு மாதிரி இருக்கும். டைப் 2 லேசாக கிழிகிறது, பார்ஷியல் டேர்ன்னு சொல்லுவாங்க. டைப் 3 முழுதாக கிழிஞ்சு போகிறது. ஸோ முழுசாக கிழிகிறது நம்ம நிச்சயம் இண்டிகேஷன் ஃபார் சர்ஜரி. டைப் பார்ஷியல் வி கேன் டூ கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அதாவது நான் ஆப்ரேட்டிவாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆப்ரேஷன் எல்லாமே அதுக்கு உரிய ஃபிசியோதெரப்பி ப்ளஸ் ஸ்ப்ளிண்டிங்கு, ஏர்லி டைமில் ஸ்ப்ளிண்டிங் அது மாதிரி பண்ணி வைத்தியம் பண்ணிக்கலாம். இந்த கொஷின் நான் எனக்குமே ரொம்ப நாளாக அந்த டவுட் இருந்தது, யூரிக் ஆசிட். ஸோ இது அதிகமான நம்மளோட மூட்டு வீக்கம் ஏற்படுது, ஸோ இதனால் ப்ராப்ளம் வருமா டாக்டர்? அதாவது யூரிக் ஆசிட்ன்றது இது கவுட்டி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. யூரிக் ஆசிட் நார்மலாக 4 to 6 வரையும் இருக்கலாம்.
ஸோ இதுக்கும் மூட்டு வலிக்கும் என்ன சம்பந்தம் டாக்டர்? இருக்குது. ஏன்னா அந்த கவுட்டி வந்து அது அந்த யூரிக் ஆசிட் வந்து கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும். கிறிஸ்டல் அது எக்ஸஸாக இருக்கும்போது சில பேருக்கு வந்து ஜாயிண்ட்டுக்குள்ளே சுரக்கும் யூரிக் ஆசிட். அது கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் வந்து கிறிஸ்டல் ஆர்த்தரோபதின்னு சொல்லுவாங்க. அதாவது கிறிஸ்டல்ஸ் இரிட்டேட் பண்ணி ஜாயிண்ட் சைனோவியல், அதாவது ஜாயிண்ட்டை சுற்றி வந்து சைனோவியம்னு இருக்கும், ஒரு சதை இருக்கும். அந்த சதையை வந்து இரிட்டேட் பண்ணி இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கம் உண்டாக்கி வலி ஏற்படுத்தும். அதான் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே டாக்டர். இப்போ இந்த எலும்பியல் அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஃபிசியோதெரப்பி வந்து ஏன் வந்து நமக்கு அவசியம்? அது எலும்பியல் அவசியம் வந்து ஆப்ரேஷன் பண்ண பிறகு நம்ம வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவாக ஸ்டிஃப்னஸ் வரும், ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் வரும். இப்போ ஏன்னா இப்போ ஆப்ரேட் பண்ண பிறகு கை கால் வந்து ஸ்ப்ளிண்ட் போட்டு கொஞ்ச நாளைக்கு அந்த பெயின் குறையிறதுக்காக ஸ்ப்ளிண்ட் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி பண்ணும்போது அடுத்த ஆப்ரேஷனுக்கு அடுத்த உள்ள சதைகள்லாம் வீக்காக இருக்கும். பக்கத்தில் நெய்பரிங் இடம்லாம் வீக்காக இருக்கும். அது வீக்காகலாம் சப்சைட் ஆகிற வரையும் கொஞ்சம் ஸ்ப்ளிண்ட் போட்டு வைப்போம். அந்த நேரத்தில் வந்து இந்த லிகமெண்ட்ஸு சதைகள் எல்லாம் வந்து ஸ்டிஃபாக வாய்ப்பு இருக்குது. ஸ்டிஃப் ஆச்சுன்னா ஜாயிண்ட்ஸ் மொபிலிட்டி குறைஞ்சிரும். ஸோ அந்த மொபிலிட்டியை குறையிறத ப்ளஸ் வந்து இந்த பெயின் ரிலீவிங்க்கு வந்து நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி அவசியமாக பண்ணணும். நம்ம நுண்துளை அறுவை சிகிச்சை ஆர்த்ரோஸ்கோப்பின்னு சொல்கிறோம்ல, ஸோ இது வந்து எந்தெந்த மூட்டு பிரச்சனைக்கு வந்து செய்யலாம்? ஆர்த்ரோஸ்கோப்பி வந்து இனிஷியலாக ஆரம்பித்தது வந்து முழங்கால் மூட்டு நீ ஜாயிண்ட்டில் ஆரம்பித்தாங்க. அது பெருசாக வந்துச்சு, டெவலப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஆல் ஜாயின்ட்ஸ் பண்ணுறாங்க. ஹிப் பண்ணாங்க, ஆங்கிள் ஜாயின்ட்ஸ் பண்ணிக்கலாம், ஷோல்டர் பண்ணுறாங்க, அடிக்கடி பண்ணுறாங்க, எல்போ பண்ணலாம், ரிஸ்ட்டு பண்ணலாம். எல்லா ஜாயிண்ட்லேயுமே நம்ம சர்ஜரி ஆர்த்ரோஸ்கோப்பிக்கு நுண்தலை அறுவை சிகிச்சை செய்யலாம். இப்போது சாதாரண முதுகு வலிக்கும் இந்த தண்டுவட வட்டு அப்படின்னு சொல்கிறாங்களே ஸ்லிப் டிஸ்க்குன்னு, ஸோ அதுக்குள்ள வலிக்கும் உள்ள வித்தியாசங்கள்லாம் என்னென்ன டாக்டர்? முதுகு வலிக்கு வந்து பல காரணங்கள் இருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்து மோஸ்ட் காமன் காஸ், அதுதான் காமனஸ்ட். அது தவிர வேற என்ன காசு இருக்கலாம்னா இன்ஃபெக்ஷனால் இருக்கலாம், பழைய அடிப்பட்டதுனால வரலாம். அப்புறம் வந்து டீஜெனரேட்டிவ் டிசீஸ் சொல்லுவாங்க, அதாவது தேய்மானம், மூட்டு தேய்மானம். அது நம்ம காலுக்கு மாத்திரம் இல்லாது முதுகெலும்புக்கு வரும், அது மாதிரி வரலாம். சில நேரம் வந்து இந்த தண்டுவடங்கள் போகிற பாதை வந்து சிறுத்து போயிடும், ஸ்பைனல் கேனால் சினோசிஸ் சொல்லுவாங்க, அது மாதிரி டிசீஸ்னால வரலாம். சில பேருக்கு வந்து இந்த மெட்டபாலிக் காசஸ் சொல்லுவாங்க. மெட்டபாலிக் காசஸ்னால் நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து வேறு மாதிரி இருந்தால் வரலாம், அது மாதிரி வரலாம். அது மாதிரி மிசலேனியஸ் காசஸ்ன்னு சொல்லுவாங்க, மற்ற காரணங்களாலும் வரலாம். ஆஸ்டியோபோரோசிஸ் வெர்டிபிரல் கார்பரேஷன் ஃப்ராக்சர்னு ஒன்று இருக்குது. அதாவது எலும்பு வந்து வீக்கானா எலும்புடைய தாங்கும் சக்தி கம்மியாயிடும். அவங்களுக்கு அடிபட்டு தான் அந்த எலும்பு உடையணும்னு அவசியம் கிடையாது. சாதாரண மூமெண்ட்ஸ்லேயே வந்து அந்த எலும்பு உடஞ்சி போயிடும். அது சைலண்டாக வர்றது, அது வந்து அதுவும் வந்து பெயின் வரும், ப்ராப்ளம் வரும். ஓகே டாக்டர். மைக்ரோ டிஸ்கெக்டமினா என்னென்னா, நார்மலாக டிஸ்கெக்டமின்றது ஓப்பன் ப்ரொசீஜர். ஒரு 3 to 5 சென்டிமீட்டர் சைஸில் கிழிச்சு ஸ்கின் எல்லாம் ஓப்பன் பண்ணி மசில்ஸ் எல்லாம் அது பண்ணுவோம். மைக்ரோன்றது ரொம்ப சின்னதாக பண்ணுறது, மைக்ரோஸ்கோப் போகிற அளவுக்கு சின்னதாக வச்சு, மைக்ரோஸ்கோப்னால் அது சின்ன துளைவு தான், ஒரு 3 to 5 சென்டிமீட்டர் தேவையான அளவுக்கு போட்டுட்டு அது வழியாக ஒரு கருவியை புள்ள போட்டு நம்ம அந்த டிஸ்கை போய் அதை சாதாரணமாக அந்த தண்டு வடத்தை எல்லாம் ஒதுக்கி நரம்பு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அந்த நேராக அந்த டிஸ்கை போய் ஆப்ரேட் பண்ணி அதை மாத்திரம் எடுத்துகிட்டு வரலாம். இதனால நிறைய சிறப்புகள் இருக்குது. அதாவது அட்வான்டேஜஸ் இருக்குது. அட்வான்டேஜஸ் என்னென்னா, பெரிய சர்ஜரி பண்ணோம்னா, பெரிய இன்சிஷன் பண்ணோம்னா பேஷண்ட்டுக்கு மார்பிடிட்டி, அதாவது ஆப்ரேஷனால் வர பின்விளைவுகள் ஜாஸ்தி இருக்கும். மைக்ரோ பண்ணும்போது நம்ம வந்து 1 or 2 டேஸ்லேயே பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம். ஈவன் டே கேர் சர்ஜரியாக கூட பண்ணிடலாம். டே கேர்னால் காலையில் வந்தாங்கன்னா ஆப்ரேட் பண்ணிட்டு ஈவினிங் கூட டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். அது மாதிரி ஷார்ட் அண்ட் டியூரேஷன், ஷார்ட் அண்ட் ப்ராப்ளம் இருக்கும், அவங்க வந்து சீக்கிரமாக அவங்க வேலைக்கு போயிடலாம். ஸோ அது மாதிரி இருக்குது. ஸோ இதோட நன்மைகளும் இருக்குது, நிறைய இருக்குது. ஓகே டாக்டர். இப்போ அடுத்து வந்து இந்த முதுகெலும்பு இணைவு அறுவை சிகிச்சை, ஸ்பைனல் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஸோ இதெல்லாம் யாருக்கு பரிந்துரைக்கப்படுது? ஸ்பைனல் ஃபியூஷன் சர்ஜரி வந்து மெயினாக வந்து இன்ஸ்டெபிலிட்டி இருந்துச்சுன்னா பண்ணணும். அதாவது முதுகெலும்புகள் வந்து வரிசையாக இருக்கும், ஒரு எலும்புக்கு எலும்பு விலகும் போது அதை இன்ஸ்டெபிலிட்டி சொல்லுவோம். அந்த இன்ஸ்டெபிலிட்டி வந்து தான் மெயின் இண்டிகேஷன் ஃபார் ஸ்பைனல் ஃபியூஷன். அது வந்து பல காரணங்களால் இன்ஸ்டெபிலிட்டி வரலாம். அது நேச்சுரலாகவே சில பேருக்கு வந்து ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு மேலே விலகி இருக்கும், ஸ்பாண்டிலோலிசிஸ் இருப்பாங்க, அதனால் வரலாம். இல்லைனா ஃப்ராக்சர்னால வரும், ஃப்ராக்சர் இன்ஸ்டெபிலிட்டினால வரலாம். டிஸ்லொகேஷன் விலகிறது, மூட்டு விலகிறதுனால வரலாம். இன்னொன்று வந்து பல வயதானவங்களுக்கு டீஜெனரேட்டிவ் ஸ்பாண்டிலோலிசிஸ் சொல்லுவாங்க, தேய்மானத்தினால மூட்டுகள் வந்து
லேசாக விலகும், அதனால ப்ராப்ளம் வந்து வரும். இது வந்து திஸ் அன் இண்டிகேஷன் ஃபார் ஸ்பைனல் ஃபியூஷன். அப்புறம் வந்து சில பேருக்கு வந்து ரெக்கரண்ட் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வரும், அதாவது திருப்பி முதுகு தண்டு வட ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அது மாதிரி வரவங்களுக்கு வந்து இது வந்து ஸ்பைனல் ஃபியூஷன் பண்ணோம்னா அந்த இடத்துல ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த டிபி மாதிரி வியாதி இருக்கும் முதுகெலும்பில், அவங்களுக்கும் வந்து அந்த டிபி கிருமி இதெல்லாம் பாதிக்கப்பட்ட சதைகள் தசைகள்லாம் எடுத்துட்டு அந்த போன்லாம் எடுத்துட்டு ஸ்பைனல் ஃபியூஷன் பண்ணுவாங்க. இன்ஃபெக்ஷனில் பண்ணலாம். அப்புறம் வந்து நம்ம வந்து ரிவிஷன் சர்ஜரி சொல்லுவாங்க. ரிவிஷன் சர்ஜரி அதாவது ஏற்கனவே டிஸ்க் சர்ஜரி பண்ணி காம்ப்ளிகேஷனாக அல்லது கேஸஸ்க்கு பண்ணலாம். இது மாதிரி நிறைய இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஓகே டாக்டர். அடுத்தது லேசர் முறையில் வந்து தண்டுவட சிகிச்சைகள் வந்து சாத்தியமா? லேசர் முறையில் சிகிச்சைகள் இருக்குது, இப்போயும் பண்ணுறாங்க. நிறைய பேர் இருக்காங்க, ஸ்பெஷலைஸ் சென்டர்ஸ் இருக்குது, பண்ணுறாங்க. பட் இது வந்து அதை விட இப்போ மைக்ரோ டிஸ்கெக்டமி அதெல்லாம் வந்து காமனாக எல்லாருக்கும் பண்ணுற மாதிரி வந்துடுது. ஸோ காமனாக எல்லாருக்கும் பண்ணுறது இது குறிப்பிட்ட இதுக்குன்னு இல்லை. ஓகே டாக்டர். இப்போ வந்து முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை, ஸோ இது எப்போ வந்து நமக்கு தேவைப்படும்? முழங்கால் தேய்மானம், மூட்டு தேய்மானம் வர்றதுன்றது சிவியரிட்டி பொறுத்து கிரேடிங் போடுவாங்க. அதாவது கிரேடிங்னா ஆரம்ப கட்டம், ரொம்ப முதிர்ச்சியான கட்டம்னு சொல்லுவாங்க. ஆரம்ப கட்டத்திலேருந்து முதிர்ச்சியான கட்டம்னா என்னென்னா இந்த குருத்தெலும்பு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குருத்தெலும்பே இல்லாமல் போன் டு போன் கான்டாக்ட் ஆகிடும். போன் டு போன் கான்டாக்ட் சிவியர் பெயின் இருக்கும். அது வந்து மருந்து மாத்திரை ஃபிசியோதெரப்பி இதிலெல்லாம் கட்டுப்படாது. கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து அவங்க ஆப்ரேட் மூட்டு மாற்று சிகிச்சை பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அதுக்கு சரி வராது மாத்திரை ஃபிசியோதெரப்பிக்கெலாம் கட்டுப்படாதவங்களுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக. டாக்டர், அடுத்து இதுவுமே வந்து ஒரு முக்கியமான கேள்வினை சொல்லலாம். அதாவது எலும்பு முறிவின் போது வைக்கப்படும் அந்த பிளேட்ஸ் மற்றும் ராட்ஸ் இருக்குல்ல, ஸோ இது வந்து நம்ம லைஃப் டைம் வந்து வச்சிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எலும்பு முறிவுக்கு வந்து வைக்கிற பிளேட் அண்ட் ஸ்க்ரூஸ் வந்து எவால்விங் டெக்னாலஜி. அதாவது முதல்ல வந்து இதில் வச்சு வுட் வச்சாங்க, வுட் ஸ்க்ரூஸு, வுட் பிளேட்டிங்கு, அப்புறம் ஐவரி, அது மாதிரி ஒவ்வொன்றா வந்தது. அப்புறம் ஸ்பெஷலைஸ்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்தது, அதுதான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ரீசெண்ட் கான்செப்ட்ஸ் வந்து டைட்டானியம். இது வந்து போன் ஃப்ரெண்ட்லி அண்டு பாடி ஃப்ரெண்ட்லி. அதோடைய ரியாக்ஷன் வந்து இருக்காது, ஜாஸ்தி இருக்காது. அது மெட்டல் எரோஷன் எல்லாம் சொல்லுவாங்க அந்த பழைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதில், அதெல்லாம் இதில் வராது. இது வந்து எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. டைட்டானியம் இம்ப்ளான்ட்ஸ் வந்து போனோட சேர்ந்து கம்பேட்டபிள் சொல்லுவாங்க, ரொம்ப ஒட்டு போகும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. எடுக்கணும்னு அவசியமே இல்லை. அன்லெஸ் அதர்வைஸ் இண்டிகேட்டட், அதாவது அது அவசியம் தேவை இருக்கும்போது எடுக்கலாம். என்னென்ன தேவை இருக்கும்னா சில நேரம் அதனால காம்ப்ளிகேஷன்ஸ் அதான் இருக்கலாம், லைக் இன்ஃபெக்ஷனு, ஏதாவது மறு உடஞ்சி போயிடும், சில நேரம் இம்ப்ளான்ட்ஸ் உடஞ்சி போயிடும். அது மாதிரி டெஃபினட் இண்டிகேஷன்ஸ் இருக்கால் ஒழிய எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. சில பேர் வந்து எடுக்கணும்னு கட்டாயப்படுத்துவாங்க. அவங்க கட்டாயப்படுத்துறது வந்து அவங்க எடுக்கணும்னு மனசில் வச்சுருந்தாங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக வந்து எடுத்துடணும். ஏன்னா லேட்டாக எடுத்தாங்கன்னா அது வந்து சில நேரம் ஆப்ரேட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு எடுக்க முடியாத சூழ்நிலைகளும் வந்துடும். ஸோ அது வந்து நம்ம ஒரு எடுக்கணும்னு மனசில் வச்சுருக்காங்க, ஒரு 8 மாதத்துலேருந்து 1 வருஷம் டைம்குள்ளே எடுக்கிறது நல்லது. அப்போ வந்து ஈஸியாக எடுத்துடலாம். சில பேர் 10-12 வருஷம் கழிச்சு எல்லாம் வருவாங்க. அப்போ வந்து அந்த கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும், ரொம்ப சிரமமாக இருக்கும் எடுக்கிறது. எடுக்க முடியாதுன்னு கிடையாது, இப்போ அதுக்கு சரியாக ஆர்மமெண்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. பட் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படணும். ஸோ டிஃபிகல்ட்டு தான். ஸோ அந்த 8 மந்த்ஸ்லேருந்து 1 இயர்க்குள்ளே எடுத்தேன். ஓகே டாக்டர். அடுத்தது வந்து தண்டுவள கட்டிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த ஸ்பைனல் டியூமர்ஸ்னு. ஸோ இதுக்கான அறுவை சிகிச்சை செய்வது வந்து எந்த அளவுக்கு வந்து சவாலானதாக இருக்கும்? அதாவது ஸ்பைனல் டியூமர்ஸ் வந்து 2-3 இடத்துலேருந்து வரலாம். ஒன்று வந்து போன்லேருந்து வரலாம், இன்னொன்று வந்து அந்த தண்டுவடம்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்பைனல் கார்ட், அதுலேருந்து வரலாம். அதை சுற்றி உள்ள சதைகள், மெனிஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து வரலாம். இது வந்து எப்போ நம்ம சர்ஜரி பண்ணோம்னா நம்ம வந்து இண்டிகேஷன் ஃபார் சர்ஜரி இருக்குது. அப்போ வந்து என்னென்ன இண்டிகேஷன்ஸ்னால் அது வந்து ஒரு நமக்கு தண்டுவடத்தை அமைக்கி கீழே வந்து நியூரலாஜிக்கல் டெபிசிட், அதாவது நரம்புகள் பாதிப்பாகி அது வேகமாக ப்ராக்ரஸ் ஆகும்போது ப்ராக்ரஸிவ் நியூரலாஜிக்கல் டெபிசிட் சொல்லுவாங்க. போக வந்து அதோடைய பாதிப்பு ஜாஸ்தி இருக்கும்போது ஆப்ரேட் பண்ணணும். இப்போ வந்து பெரிய கட்டிகள் வந்து தீவிரமாக ரொம்ப வந்து பாதிப்பு உண்டாகும் போதும் பார்த்த உடனே அதை ஆப்ரேட் பண்ணணும். அது மாதிரி இண்டிகேஷன்ஸ், ப்ரைமரி இண்டிகேஷன்ஸே இருக்குது. ஓகே டாக்டர், ஒரு நேயர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நாங்கள் கலிபஸ்டியூர்லேருந்து சமையல் பேசுகிறோம். டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகம். டாக்டர் இருக்காங்க, கேளுங்க சார். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். வணக்கம். எனக்கு வந்து 53 வயசு ஆகுதுங்க. சொல்லுங்கள் சார்.
அப்படியே நடக்கும் போது இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு எந்த இடத்துல தொடைக்கு பின்புறமா? தொடைக்கு பின்புறம். சரிங்க. அது முதுகுல வலி இருக்கா? முதுகுல அந்த நேரத்துல வலி இருக்காது. அது காலையில தூங்கி அந்த விழா எலும்பு இருக்குங்களா? கரெக்ட். விழா எலும்புனா நெஞ்சு பகுதியில். வலி தெரியுது. நெஞ்சு பகுதி இல்லையா? அது கீழ்பகுதியில் தான். இடுப்புக்கு கீழே. ஆமாங்க ஆமாங்க. இடுப்புக்கு கீழே வலி வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து தண்டுவடம் வந்து நகண்டு இருக்குது, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து காலையில் வர்றது வந்து யூஸ்வலாக இன்ஃப்ளமேட்ரி பெயின்பாங்க. இன்ஃப்ளமேட்ரி பெயின் ப்ளஸ் வந்து படுத்து எந்திரிக்கும் போது வர்றது வந்து இன்ஸ்டெபிலிட்டி பெயின்பாங்க. இன்ஸ்டெபிலிட்டினா எலும்புக்கு எலும்பு நகரும் போது அந்த நரம்பு பாதிப்பு ஆகி வலி கொடுக்கும். இன்னொன்று வந்து நரம்பு சுற்றி வீக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் தான் ஜாஸ்தி இருக்கும். அதனால் ஏர்லி மார்னிங் பெயின் இருக்கும். அப்புறம் வந்து கிளாடிகேஷன் பெயின் சொல்லுவாங்க. அதாவது ஸ்பைனல் கெனால் சினோசிஸ், அதாவது தண்டுவடம் போகிற பாதை சிறுத்து இருந்ததுன்னா நீங்கள் நடக்க வலி கொஞ்சம் கொஞ்சமாக கூடி ஒரு கட்டத்தில் உங்களால் நடக்க முடியாமல் நின்று ரெஸ்ட் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் 53 வயசுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. அப்போ இருக்கும்போது உங்களுக்கு தண்டுவடம் போகிற பகுதி வந்து கம்மியாக இருக்கும், ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும், இடைவெளி. சாதாரணமாக வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கணும், 14 மில்லிமீட்டர் இருக்கணும்னா அது கம்மியாகும்போது உங்களுக்கு வந்து அந்த நரம்புகள் நசுங்கும். அப்போ வந்து சும்மா ரெஸ்ட்டில் இருக்கும்போது வலி இருக்காது. நடக்க அது வந்து நரம்புகள் வந்து அதில் வந்து கூடுதலாக வலி ஏற்பட்டு வலி வரும். இது வந்து ஸ்பைனல் கெனால் சினோசிஸ் சொல்லுவாங்க. இப்போ வந்து தண்டுவடம் போகிற பாதை சிறுத்து இருக்கும். இதுக்கு வந்து நம்ம சாதாரணமாக வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்க்கணும். எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி நரம்புகள் எவ்வளோ தூரம் பாதிப்பு இருக்குன்னு பார்க்கணும். இது கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாச்சுன்னா உங்களுக்கு பெர்மனன்ட் டேமேஜ் வரும். அதாவது யூரின் போகிறது, மோஷன் போகிறதெல்லாம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கு விட்டோம்னா வரும் அது. ஏன்னா இது வந்து ப்ராக்ரெசிவ் டிசீஸ்ன்பாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகும். இது ஆரம்ப ஸ்டேஜ். ஆமாம். ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் வைத்தியம் பண்ணுறது நல்லதாக இருக்கும். இப்போ நம்ம டாக்டர்கிட்ட என்ன சொல்லி நம்ம அதை தெளிவுபடுத்தணும்? நீங்கள் இப்போ கரெக்டாக சொன்னீங்க. நீங்கள் சொன்னதே கரெக்டாக தான் சொன்னீங்க. தொடையில் வலிக்குது, நடக்கும்போது வலி ஜாஸ்தியாகுதுன்னு சொல்கிறீங்களே. இது காலையில் இது நீங்கள் சொன்னாங்கன்னாவே அவங்க புரிஞ்சிடும். அவங்க அதுக்கு உள்ள எக்ஸாமினேஷன், கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் அதை அவங்கள பரிசோதித்து அதுக்குரிய இன்வெஸ்டிகேஷன்ஸ், அதாவது டெஸ்ட்டுகள் எல்லாம் எடுக்க சொல்லுவாங்க. எடுத்து எம்ஆர்ஐ பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எம்ஆர்ஐயில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்றாப்புல வைத்தியம் பண்ணலாம், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஓகே கால் பண்ண நன்றி சார். நன்றி டாக்டர். அடுத்த கொஷின் வந்து இடுப்பு எலும்பு முறிவுக்கு செய்யப்படும் பார்ஷியல் மற்றும் டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை வந்து இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன டாக்டர்? பார்ஷியலுக்கும், அதாவது இடுப்பு எலும்பு முறிவுன்றது ஃப்ராக்சர் நெக் ஆஃப் ஃபீமர் சொல்லுவாங்க. ஃப்ராக்சர் நெக் ஆஃப் ஃபீமருக்கு வந்து அது ஏஜ் வைஸாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஏஜ் வைஸ்னால் யங்கர் ஏஜ் வந்து டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது முழு மூட்டும் மாற்றணும். ஓகே. ஓல்டர் ஏஜ் குரூப்பில் பைப்போலார், அதாவது ஹெமி ஆர்த்ரோபிளாஸ்டி, ஒரு பக்கம் மாற்றினா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த உடைய லாங்கவிட்டி ஆஃப் த ப்ராசஸஸ் இருக்கு இல்லையா, அதாவது அதோடைய எவ்வளோ நாள் தாங்கும் அந்த நம்ம போட்டது ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸஸ்ன்றது இன்னும் இருக்குது. யூஸ்வலாக வந்து 10 to 15 இயர்ஸ் சொல்லுவாங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்கும். யங்கர் இண்டிவிஜுவல்ஸ் வந்து அவங்களுடைய ஏஜ் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பாங்கன்றது வந்து கூடுதலாக இருக்கும். ஸோ அந்த நம்ம வந்து ஹெமி ஆர்த்ரோ, அதாவது ஒரு பக்கம் மாத்திரம் நம்ம மூட்டு மாற்று சிகிச்சை பண்ணோம்னா அது வந்து லாங்கவிட்டி 2வது ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இது அவங்களுக்கு வந்து டோட்டலி ரீப்ளேஸ் பண்ணலாம். டோட்டலி ரீப்ளேஸ் பண்ணுறது 2 பக்கமும் மாற்றணும். அது ஹிப்பில் வந்து பார்த்தோம்னா பந்து கிண்ண மூட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிண்ண பகுதியும் மாற்றணும், பந்து பகுதியும் மாற்றணும். அது டோட்டலி ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவோம். அது வந்து பார்த்துறது நல்லது. ஏன்னா அதோடைய லாங்கவிட்டி, அதோடைய உடலில் வந்து இருக்கிறது வந்து தேய்மான் ஆகாமல் இருக்கிற நாள் வந்து கூடுதலாக இருக்கும். அதனால் யங்கர் இண்டிவிஜுவல்ஸு இட் இஸ் ப்ரிஃபரபிள் டு டூ அ டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட். அதாவது பந்தையும் மாற்றணும், கிண்ணத்தையும் மாற்றணும். வயதானவங்களுக்கு 70 வயசு 75 வயசு ஆனவங்களுக்கு வந்து அவங்களுடைய டெய்லி நீட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி வந்து கம்மியாயிடும். அதனால் வந்து வேர் அண்ட் டயர் குறைஞ்சிரும். அதனால் அவங்களுக்கு சீக்கிரமாக தேய்மானம் வராது யங்கர் இண்டிவிஜுவல்ஸ் கம்பேர் பண்ணும்போது. அதுன்ற டைமில் வந்து அதாவது ஹெமி ஆர்த்ரோபிளாஸ்டி மூலமாக பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். இப்போ முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சைக்கு பிறகு வந்து பக்கவாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
அது வந்து அது டிபெண்ட்ஸ் அப்பான் த பிளேஸ் வி டூ சர்ஜரி. அதாவது கீழே வந்து நம்ம லம்பார் ஸ்பைன் ரீஜனில் பண்ணும்போது அது மாதிரி பக்கவாதம் வராது. அது பக்கவாதம்ன்றது ஒரு கை ஒரு கால் வராமல் போகிறது. கழுத்து இதில் வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது அது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப ரேராக தான் வரும் காம்ப்ளிகேஷன் அது மாதிரி. ஸோ பயப்பட வேண்டாம், ரேர் கேஸ் தான் இது. ஓகே டாக்டர், முதுகுத்தண்டு வலி ஏற்பட்டால் நம்ம எப்போ வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து எடுக்கணும்? அது முதுகு வலி ஏற்படும் போது ரேடிகுலோபதி, அதாவது ஒரு நரம்பு பாதிப்பாகி நரம்பு போகிற பாதையில் வலி இருக்கணும் ஒன்று. அது வந்து நம்ம வந்து கன்சர்வேட்டிவ், அதாவது முதல்ல மருந்து மாத்திரைலாம் கொடுத்து பார்த்துருப்பாங்க டாக்டர்ஸு, ப்ளஸ் ஃபிசியோதெரப்பி எல்லாம் பண்ணி வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில், அதாவது 4 to 6 வீக்ஸ் பண்ணி குறையாத பட்சத்தில் அது எம்ஆர்ஐ பண்ணி பார்க்கணும். ஏன் இன்னும் குறையாமல் இருக்குன்னு காரணங்கள் பார்க்கணும். வேறு எதாவது நம்ம மிஸ் பண்ணுறோமா, இல்லை எவ்வளோ தூரம் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்குது, அது வந்து கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டில், அதாவது நான் ஆப்ரேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டில் சரியாகுமா, இல்லை ஆப்ரேஷன் பண்ணோமான்னு பார்க்குறதுக்கு எம்ஆர்ஐ கண்டிப்பாக நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ஓகே டாக்டர், இப்போ தண்டுவல் அறுவை சிகிச்சைக்கு பின் மீண்டும் அதே இடத்துல வலி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம தண்டு உடம்புன்றது நிறைய லம்பா ஸ்பைன் பார்த்திங்கன்னா 5 எலும்பு இருக்குது. அது வந்து எந்த இடத்துல ப்ரொலாப்ஸ் ஆகிருக்கு, பாதிப்பு இருக்குதுன்னு கரெக்டாக நம்ம அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணணும். மாறி பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த வலியை குறையாது. ஒன்று, அது மெயின். செகண்ட் வந்து அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்து மெட்டீரியல் வந்து இன்கம்ப்ளீட்டாக எடுத்தாலும் அது வந்து பெயின்ஃபுல்லாக குறையாது. மூணாவது வந்து அதை ஆப்ரேஷன் பண்ணும்போது வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்ததுன்னா, அதாவது லைக் டிஸ்கைட்டிஸ் சொல்லுவாங்க, அந்த டிஸ்க் எடுக்கும்போது இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா வரும். ஃபெயில்டு பேக் சிண்ட்ரோம்பாங்க. ஃபெயில்டு பேக் சிண்ட்ரோம் எப்போன்னா அந்த டிஸ்கோடு சேர்த்து இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும் டிஸ்க் ப்ரொலாப்ஸோட. அப்போ இது இன்ஸ்டெபிலிட்டி நம்ம கரெக்ட் பண்ணலன்னா பெயின் குறையாது. ஸோ இது மாதிரி வேரியஸ் காசஸ் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணாலும் வலி குறையாமல் இருக்கிறது. டாக்டர், அடுத்த கேள்வி வந்து முதுகு வலிக்கு வந்து பெல்ட் அணிவது வந்து நல்லதா இல்லை ஆபத்தா? முதுகு வலிக்கு பெல்ட் சாதாரணமாக எல்லாரும் போட சொல்லுவாங்க, டாக்டர்ஸ் கூட போட பரிந்துரைப்பாங்க. எப்போ போடணும்னா சிவியர் மசில் ஸ்பாசம், அதாவது சதைகள் பிடிப்பு ஜாஸ்தி இருக்கும்போது போடணும். இமீடியட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடில் போடணும். ஆனால் வந்து போடுறதுனால நன்மையும் இருக்குது, கெடுதலும் இருக்குது. நம்ம அது ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டு போடணும். நன்மைகள் வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஸ்பாசம் இருந்ததுன்னா போடணும், இமீடியட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட் போடணும். கெடுதின்னு அது தொடர்ந்து நம்ம போட்டுகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா இந்த மசில்ஸுடைய வேலை வந்து குறைஞ்சிரும். மசில்ஸ் வந்து அதுக்கு வேலை குறையும் போது அது வீக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ வீக்கான பிறகு என்ன ப்ராப்ளம்னா நம்ம வந்து டோட்டலி டிபெண்ட் ஆன் ஆர்த்தோசிஸ்பா ஆகிடுவோம். நம்ம அது இல்லாமல் நம்மளால் உட்கார முடியாது, நிற்க முடியாது, நடக்க முடியாது. அதனால் வந்து தேவை இருக்கிற அளவு வரையும் நம்ம குறிப்பிட்ட டாக்டர் வந்து சொன்ன அளவு வரையும் போட்டுட்டு, ஃபிசியோதெரப்பி சொன்ன அளவு போட்டுட்டு மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரேசஸ் போகிறத நிறுத்திடணும். ஓகே டாக்டர், இப்போ தண்டுவல் அறுவை சிகிச்சைக்கு பிறகு வந்து நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்கிறாங்க அப்படின்னா ஸோ அது வந்து பாதிப்பை ஏற்படுத்துமா நமக்கு? தண்டுவோட அறுவை சிகிச்சை பண்ண பிறகு என்னென்னா அதோடைய போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணணும். அதாவது ஆப்ரேட் பண்ண பிறகு நம்ம வழிமுறைகள் என்னென்னு நெறிமுறைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்பில் பண்ணோம்னா ப்ராப்ளம் இருக்காது. இமீடியட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடில் ஃபிசியோதெரப்பி பண்ணணும். ஃபிசியோதெரப்பி பண்ணி ஸ்பைனல் மசில் ஸ்ட்ரெங்தனை எக்ஸசைஸ் பண்ணணும். எப்படி உட்காரணும், எப்படி உட்காரக்கூடாது, எது மாதிரி பயணிக்கும் போது பண்ணணுன்றதெல்லாம் ஃபிசியோதெரப்பி சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டு அதை ஃபாலோ பண்ணுனா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ நம்ம டாக்டர்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டு ஃபாலோ பண்ணால் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே டாக்டர், இப்போ அறுவை சிகிச்சையின் போது வழங்கப்படும் மயக்க மருந்து அனஸ்தீசியா, ஸோ இது வந்து முதுகெலும்பை வந்து பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்குமா? அதாவது ஜென்ரல் அனஸ்தீசியானால முதுகெலும்பு பாதிப்பு வராது. சில பேருக்கு வந்து கால்களில் ஆப்ரேட் பண்ணும்போது ஸ்பைனல் அனஸ்தீசியான்னு சொல்லுவாங்க. தண்டு வடத்தில் ஊசி போட்டு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அது மாதிரி வரும்போது சில பேருக்கு ரொம்ப ரொம்ப அபூர்வமாக காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். என்னென்ன காம்ப்ளிகேஷன் வரும்னா இன்ஃபெக்ஷன் வரலாம், லீக் வரலாம். அது மாதிரி செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட்னு ஒன்று இருக்குது. அது வந்து அந்த நரம்புகளுக்கு தண்டு வடத்துக்கெல்லாம் நியூட்ரிஷன் கொடுக்கும், உணவு கொடுக்கும். அதுலேருந்து லீக் வரலாம், அது வந்து வந்துக்கிட்டே இருக்கும். போஸ்ட் ஆப்ரேட்டிவாக வந்து ஸ்பைனல் ஹெட்டேக்குன்னு ஒன்று வரும், தலைவலி வரும். அந்த ஸ்பைனல் லீக் இருந்ததுன்னா ஹெட்டேக், சிவியர் ஹெட்டேக் வரும். இதெல்லாம் சில காம்ப்ளிகேஷன்ஸ். ஓகே டாக்டர், இப்போ அறுவை சிகிச்சை செஞ்ச இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்படாமல் இருக்க என்னென்னலாம் செய்யலாம்?
அது வந்து நம்ம வந்து இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு வந்து ப்ரீ ஆப்ரேட்டிவ், அதாவது ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணணும். ஓகே. பேஷண்ட்டை வந்து நல்லா ஸ்க்ரீன் பண்ணணும். பேஷண்ட்டை ஸ்க்ரீன் பண்ணி ஏதாவது சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு வந்து நுண்ணுயிர் வேற எங்கேயாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். காமனாக இருக்கிற இடங்கள் வந்து சளி, இருமல், அதாவது ரெஸ்பிரேட்டரி காசஸ்ன்பாங்க, தொண்டை பகுதியிலேருந்து வரும்பாங்க, அப்புறம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், ஸ்கின் இன்ஃபெக்ஷன், டெர்மல் இன்ஃபெக்ஷன், இது மாதிரி அதெல்லாம் பார்த்து ஸ்க்ரீன் பண்ணி அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பண்ணுறது நல்லது. அது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து நம்ம வந்து பேஷண்ட்டை தயார் பண்ணணும். தயார் பண்ணோம்னா அது ஆப்ரேஷன் பண்ணுற இடத்த சுத்தம் பண்ணணும், க்ளீன் பண்ணணும். இங்கே அடிப்பட்ட ஆள்கள் வந்து அவங்க குளிச்சிருக்க மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஒன்று. ப்ரீ ஆப்ரேட்டிவாக வந்து நம்ம ஆப்ரேஷன் தியேட்டரை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்கு வந்து ஃபாகிங், இதெல்லாம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய கருவிகள் எல்லாம் ப்ராப்பராக ஸ்டெரிலைசேஷன் சொல்லுவாங்க, அதை வந்து சுத்தம் பண்ணி வைக்கணும். அப்புறம் பேஷண்ட்டை வந்து புஷின் போட்டுட்டு நம்ம வந்து ஆப்ரேட்டிங் ரூம் கியூபிக்கலில் வந்து நம்ம அதோடைய டிசிப்ளின் வந்து ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் இருக்கக்கூடாது, அதை தொடக்கூடாது, இதை தொடக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். டாக்டர் டீம்ஸுக்கு தெரியும், ஆப்ரேட்டிங் டீம்ஸ் தெரியும். அதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் ப்ராப்ளம் இருக்காது, இன்ஃபெக்ஷன் வராது. ஓகே டாக்டர். இப்போ அந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஃபிசியோதெரப்பி பயிற்சிகள் பண்ணுறாங்கன்னா அது எத்தனை காலம் வந்து தொடரணும்? இது வந்து ஃபிசியோதெரப்பின்றது இது வேரியஸ் ஃபேஸஸில் இருக்கும். இமீடியட் ஃபேஸு, ஏர்லி ஃபேஸு, லேட் ஃபேஸு, அட்வான்ஸ் ஸ்டேஜஸ் சொல்லலாம். அதனுடைய ஃபிசியோதெரப்பி பண்ணுறதுடைய காரணம் வந்து ஏர்லி ஃபேஸில், இமீடியட் ஃபேஸில் வந்து வலி, ஆப்ரேஷன் பண்ண வலியை குறைக்கிறதுக்காக பண்ணணும், ஸ்டிஃப்னஸ் குறைக்கிறதுக்காக பண்ணணும், சர்க்குலேஷன் அதாவது ரத்த ஓட்டத்தை கூட்டுறதுக்காக பண்ணணும். இது வந்து யூஸ்வலாக ஒரு 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்துலேயே ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி. அப்புறம் இமீடியட் ஃபேஸில் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம பண்ணணும். காம்ப்ளிகேஷன் ஏதாவது மேஜர் ஆப்ரேஷன் பண்ணால், எஸ்பெஷலி வயது முதியோர்களுக்கு பண்ணோம்னா காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி காம்ப்ளிகேஷன்ஸு, யூரினரி ப்ராப்ளமு, மோஷன் ப்ராப்ளமு, இது மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். பெட் சோர்ஸ் வரும், இது மாதிரி எல்லாம் காம்ப்ளிகேஷன். இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு முயற்சிகள் நம்ம பண்ணணும். அதாவது இம்மிடியட்டில். லேட்டில் வந்து நம்ம வந்து என்னென்ன வேலைகள் முதல்ல பண்ணிட்டோம், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருந்தோம், இல்லைன்னா நம்மளுடைய ஒர்க் ரிலேட்டட் பயிற்சிகள், அது மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். அது வேரியஸ் ஃபேஸஸில் நம்ம பண்ணலாம். ஓகே டாக்டர். இப்போ அடுத்த கேள்வி வந்து தண்டுவட சிகிச்சைக்கு பின் சிறுநீர் மற்றும் மலம் கழிப்பதில் வந்து சிக்கல் ஏற்படுமா? கண்டிப்பாக வரும். ஏன்னா வந்து அது பேஷண்ட்டுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணிவிட்டு படுக்கையில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நார்மல் முதல்ல ப்ரீ ஆப்ரேட்டிவ், அதாவது ஆப்ரேஷன் முன்னாடி இருக்கிற மாதிரி நடைமுறைகள், நடைப்பயிற்சிகள்லாம் இருக்காது. இப்போ நார்மலாக வேலை பார்க்கும்போது சும்மா எங்கேயாவது வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது கூட நடந்துகிட்டே இருக்கும்போது அவங்களுடைய பவல் மூமெண்ட்ஸ், அதாவது குடல் அசைவுகள் வந்து சீராக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அவங்கள படுக்க போட்டுட்டோம்னா அந்த சீரான அசைவுகள் எல்லாம் இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பவல் மொட்டிலிட்டி குறைஞ்சி போயிடும், அந்த மூமெண்ட்ஸ் குறைஞ்சிடும். அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ஈஸியாக வரும். ஸோ அது கான்ஸ்டிபேஷனை வந்து, அதாவது மலச்சிக்கல் வரும். மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறதுக்கு பல வகைகளில் நம்ம பண்ணலாம். ஒன்று வந்து உணவுகள் வந்து மாற்றி கொடுக்கணும். அப்புறம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், மோஷன் பாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதாவது மெடிக்கேஷன் மூலமாக ஹெல்ப் பண்ணலாம். அது மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஓகே டாக்டர். இப்போ இந்த அறுவை சிகிச்சைக்கு பின் நோயாளிகள் வந்து மேற்கொள்ள வேண்டிய உணவு மாற்றங்கள் ஏதாவது இருக்கா, இல்லை இந்த உணவுகளாக சாப்பிட்டு நல்லது அப்படின்ற மாதிரி? அதாவது ஆப்ரேட் பண்ண உடனே அவங்க வந்து இமீடியட்டாக கொஞ்ச நேரத்துக்கு வந்து வாய் வழியாக உணவு சாப்பிடக்கூடாதுன்பாங்க, நில் ஓரலின்னு சொல்லுவாங்க. அந்த பீரியட் வந்து என்ன டைப் ஆஃப் அனஸ்தீசியா கொடுத்தோமோ அதுக்கு பிரகாரம் இருக்கும். ஸ்பைனல் அனஸ்தீசியானா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்கும், ஜென்ரல் அனஸ்தீசியானா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்கும். யூஸ்வலாக வந்து 6 to 8 hours வரையும் வச்சுக்குவாங்க, சில பேர் 12 hours கூட வச்சுக்குவாங்க, அது பொறுத்து இருக்குது. அது வந்து இம்மீடியட்டாக வந்து பிரேக் பண்ணும்போது கொஞ்சமாக தண்ணி கொடுத்து பார்ப்பாங்க. நீர் தான், வாட்டர் தான் கொடுப்பாங்க. தண்ணி கொடுத்து பார்த்துட்டு அதில் ஒன்றும் காம்ப்ளிகேஷன், அதாவது வாமிட்டிங், நாசியா, அதாவது வாந்தி வர்ற மாதிரி ஃபீலிங்கு, அது மாதிரிலாம் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து ஜூஸ், ஃப்ளூயிட்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து மெதுவாக செமி சாலிடு, அப்புறம் சாலிட், அது மாதிரி ஃபுட்ஸ் கொடுக்கலாம். ஓகே டாக்டர். இப்போ அறுவை சிகிச்சையின்றி தண்டுவட வலியை வந்து ஊசிகள் மூலமாக குணப்படுத்த முடியுமா? அதாவது எபிடியூரல் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் நீங்கள் கேட்குறீங்க. அது பேர் வந்து தண்டுவடத்துக்குள்ளே வந்து உள்ள ஸ்பைனல் கெனால்குள்ளே போகாமல் அது சுற்றி இருக்கிற சதைகளில் ஊசி போடுறோம், அது எபிடியூரல்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன், ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடுறது மருந்து வந்து அது உள்ளே இருக்க இன்ஃப்ளமேஷன்,
பீக்கும், அதை குறைக்கும் போது அந்த வலியின் தன்மை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சில இண்டிகேஷன்ஸ் இருக்குது, சில இதில் தான் பண்ணணும். நிறைய இண்டிகேஷன்ஸ் வந்து பண்ணக்கூடாது, சில இதில் பண்ணக்கூடாது. இப்போ இண்டிகேஷன்ஸ் வந்து அது வந்து இப்போ எம்ஆர்ஐ பண்ணோம்னா சிக்னிஃபிகண்ட் டிஸ்க் கொலாப்ஸ் இல்லை, நியூரல் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை, ரேடிகுலோபதி எல்லாம் இல்லைன்ற மாதிரி கண்டிஷனில் வந்து நம்ம வந்து எபிடியூரல் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் பண்ணலாம். ஸ்பைனல் கெனால் ஸ்டெனோசிஸ் மைல்டில் கொடுக்கலாம். அதாவது கொஞ்சம் தூரம் நடந்தால் வலிக்குது சொன்னார்லே ஒரு அது அவங்களுக்கு இனிஷியல் ஃபேஸஸில் கொடுக்கலாம். அதே வந்து ரொம்ப சிவியராக இருக்கும்போது அது பண்ணக்கூடாது. இன்னொன்று வந்து ஸ்பைனல் இன்ஃபெக்ஷன்லாம் போடக்கூடாது. காம்ப்ளிகேட்டட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அன்ஸ்டேபிள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸு அவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. இது மாதிரி இண்டிகேஷன்ஸ் இருக்குது, கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குலாம் போகிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு போடணும். ஓகே டாக்டர், ஸோ தொடர்ந்து பேசலாம். டாக்டர், அடுத்தது ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். யாருங்க பேசுகிறீங்க? வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். ஓகே சார், டாக்டர் இருக்காங்க, உங்கள் சந்தேகங்களை கேளுங்க. டாக்டர், இந்த ஸ்பைனல் கார்ட்ல ஒருத்தருக்கு அடிபட்டது அப்படின்னா அதுல வலி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டதுன்னா இந்த ஸ்பைனல் கார்ட்ல சிவியரான இன்ஜுரி அப்படிங்கிற போதுதான் வலி ஏற்படுமா? ஐ மீன் தொடர்ந்து நான் கேள்விப்பட்ட ஸ்பைனல் கார்ட்ல தெரிக்கிற மாதிரி வெளி வலிச்சாதான் அது சீரியஸான இஷ்யூ, இல்லைன்னா அப்படி இல்லை அப்படின்ட்டுன்னு. இந்த வலியை வச்சு எப்படி நமக்கு அந்த ஸ்பைனல் கார்ட்ல பாதிப்பு இருக்கோ இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும் முதல்ல? அது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, உணவு முறைகள் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க டாக்டர். இதுல என்ன ஒண்ணுன்னா, இந்த ஸ்பைனல் கார்ட் இன்ஜுரி அது ஆறுறதுக்கு இந்த பெரியவர்களுக்கு கொஞ்சம் டைம் அப்படிங்கறது எடுக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது எதனால காரணம்? இணை நோய்களாக இந்த டயபெட்டிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்ததுன்னா அந்த புண் மற்றும் இதர விஷயங்கள் ரெக்கவரி ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் மெதுவாக தான் ஆகுமா? வயதிற்கும் அந்த ஆப்ரேஷன் ரெக்கவரிக்கும் தொடர்பு இருக்கா? எனக்கு இதை பற்றி சொல்லுங்க டாக்டர், நான் ரேடியோவில் கேட்டுக்கிறேன். கால் பண்ணதுக்கு நன்றி சார். வணக்கம்பா, நான் டாக்டர் ஜெயக்குமார் பேசுகிறேன், பிம்ஸ் ஹாஸ்பிட்டலிருந்து. உங்கள் முதல் கேள்வி வந்து எலும்பு முதுகில் அடிபடும் போது வலியோடு வரும்போது அவங்களுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் முதுகு வலி ஏற்பட்டு வரும்போது டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க வலின்னு சொல்லிட்டு என்ன காரணத்தினால வலிக்குதுன்னு சில கேள்விகள் கேட்பாங்க. எதனால், எப்போ எது பண்ணால் வலிக்குது, சும்மா இருக்கும்போதே வலிக்குதா, இல்லை இது கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணால் வலிக்குதான்னு கேட்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, அதனால பாதிப்புகள் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது நரம்புகள் பாதிப்பு இருக்கான்னு, அது வந்து உணர்வு, அதாவது சென்சேஷன், உணர்வுகள் கம்மியாக இருக்கா, மசில் ஆக்டிவிட்டி, மசில் பவர், அதாவது அசைவுகள் கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஒவ்வொரு இடம் பாதிப்புக்கும் ஒரு கணக்கு இருக்குது, அந்த ஸ்பைனல் லெவல் சொல்லுவாங்க. அந்த லெவல் வச்சு எந்த இடத்துல கரெக்டாக தோராயமாக அடிபட்டிருக்குன்னு பார்த்து அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து வழிமுறைகள் பண்ணலாம். வலிக்கு மாத்திரம் கிடையாது, வலியுடைய பின்விளைவுகள், அதாவது வலியோடு இருக்கக்கூடிய சைன்ஸ் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. சைன்ஸ் வந்து இதை டாக்டர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா? கரெக்டாமா? ஓகே, அவங்க ரேடியோவில் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ரெண்டாவது கேள்வி வந்து, ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஏஜ், ஸோ வயசானவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஆறுறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி, ஸோ ஏஜ்னால இது வந்து டிஃபர் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. அதாவது முதியோர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாமா? அதாவது வயதானவர்களுக்கு என்னென்னா கோமாபிலிட்டிஸ் சொல்லுவாங்க, அதாவது சுகரு, ப்ரெஷரு, மற்றபடி வந்து ஒரு இருதய வியாதி இருக்கிறவங்களுக்கு இந்த பிளட் தின்னர்ஸ்ன்னு சொல்லி மருந்துகள் இருக்குது, ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், அது மாதிரி எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து முக்கியமாக வந்து அந்த ஆப்ரேட் பண்ணுற டாக்டர் கேட்பார் உங்களுக்கு. கேட்டு அது பிரகாரம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. பிளட் தின்னர்ஸ்க்கு வந்து இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, ஏன்னா ப்ளீடிங் ப்ராபபிலிட்டி நிறைய இருக்கும். சர்ஜரி பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நாள் 5 to 6 days வந்து வெயிட் பண்ணி தான் பண்ண வேண்டியிருக்கும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து சுகர் வியாதி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த சுகருடைய தன்மையை குறைச்சிட்டு ஆப்ரேஷன் 200 மில்லிகிராமுக்கு கீழே இருந்தால் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம். அது ஒரு சீராக இருக்கிற வரையும் அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பண்ணுவாங்க. ப்ளஸ் பிபியெல்லாம் இருந்ததுன்னா பிபியும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் பண்ணணும். கார்டியாக் ப்ராப்ளம்ஸ், அதாவது இருதய பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் ஸ்டெபிலைஸ் பண்ணி தான் பண்ணணும். இதெல்லாம் வந்து மயக்க டாக்டர்கள் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அது வந்து ஒரு நோயாளி வந்து அறுவை சிகிச்சைக்கு தகுதியானவரா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க கிளினிக்கலாகவும் டெஸ்ட் பண்ணுவாங்க, வேரியஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது பல டெஸ்ட்டு, ரத்த டெஸ்ட்டு, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவருக்குரியவரா, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தகுதியானவரான்னு சொல்லி பார்த்து அவங்க சர்டிஃபை பண்ண பிறகு ஆப்ரேட் பண்ணுவாங்க. சர்ஜன்ஸ் எல்லாம் ஆப்ரேட். ஓகே டாக்டர், இப்போது அடுத்து வந்து இந்த
பிஆர்பி தெரப்பி மூலயமா வந்து மூட்டு தேய்மானத்துக்கு வந்து ஒரு தீர்வை கொடுக்கலாமா? பிஆர்பியில் வந்து கொடுக்கலாம். மூட்டு வந்து தேய்மானத்துக்கு அது ஒரு சிறந்த வைத்திய முறை அது. ஆனால் அதுக்கும் வந்து இண்டிகேஷன்ஸ் இருக்குது, கான்ட்ரா இண்டிகேஷன். அதாவது ஆரம்ப கட்ட வைத்தியம், ஆரம்ப கட்ட தேய்மானத்தில் வந்து பிஆர்பி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப முதிர்வான டைமில் வந்து அது வந்து யூஸ்ஃபுல்னஸ் கம்மியாக இருக்கும். பிஆர்பி வந்து போகிறது வந்து அதில் வந்து நிறைய உடலுக்கு நல்லதான கெமிக்கல்ஸ் இருக்குது. அது வந்து அந்த வியாதியை கொஞ்சம் குறைக்கும், வேகத்தை கட்டுப்படுத்தும். ஆனால் முற்றிலும் மாற்றுமான்றது சந்தேகம். மாறாது, முற்றிலும் மாறாது. அதுக்கு வந்து டிசீஸ் ப்ராக்ரஸிவாக இருக்கிறத கொஞ்சம் குறைக்கும். அதுதான் பிஆர்பியோட யூஸ். ஓகே டாக்டர். இப்போ அடுத்த கேள்வி வந்து இந்த ஸ்டெம் செல் சிகிச்சைன்னு சொல்கிறாங்களே, ஸோ இது எலும்பு தேய்மானத்துக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது? ஸ்டெம் செல்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து எலும்பு தேய்மானம்னா ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட்டு மற்ற இடத்துல வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலும்பு வந்து டிலேட் யூனியன் ஆஃப் போன்ஸில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிலேட் யூனியன்னா அது வந்து எலும்பு வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கூடணும். எலும்பு முறிவானா அது சில பேருக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் பல காரணங்கள்னால. அதுக்கு வந்து இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து நம்ம உடம்புல இருந்து எடுத்துக்க, அதாவது போன் மேரோன்னு சொல்லுவாங்க, போன் மேரோ ஆஸ்பிரேஷன்பாங்க, அதிலிருந்து எடுக்கலாம். இல்லைன்னா ரத்தத்தை வந்து நம்ம சுத்திகரித்து பண்ணி ஸ்டெம் செல்ஸை எடுத்து அதையும் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். இப்போ தண்டுவல நரம்பு அழுத்தத்திற்கு வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ அந்த சிகிச்சை முறை வந்து எப்போ வந்து பயன்படுத்தலாம்? ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் வந்து இருக்குது. அது வந்து ஸ்பெஷலைஸ் சென்டர்ஸில் பண்ணுறது நல்லது. அது தெரிந்து பண்ணால் பிரச்சனை இருக்காது. அதனால் பல காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்குது. அதனால் வந்து அதுக்கு ஒரு லாங்கு லேர்னிங் கர்வ் இருக்குது. அது லேர்னிங் கர்வ் இருக்கும். அதில் படித்து அதில் தெளிவுபட்டு அதில் ஸ்பெஷலிஸ்ட் வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் பண்ணலாம். ஓகே டாக்டர். இப்போ ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறாங்க, ஒரு 10 to 12 hours. ஸோ அவங்களுக்கு முதுகு வலி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? இது வந்து ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான கேள்வி. இது எல்லாருமே நிறைய பேர் வந்து ஆஃபீஸ்க்கு ஒயிட் காலர் ஜாப்ஸ்னு சொல்லுவாங்க. உட்காந்துட்டு வேலை பார்ப்பாங்க. உட்காந்துட்டு வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு மசில்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காகி பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது எல்லாருமே வந்து ஒரு காலையில் எழுந்திரிச்ச உடனே பல் வளர்க்குறோம், குளிக்கிற அது மாதிரி ஒரு ஹேபிட்டாக வந்து கொஞ்சம் எக்ஸசைசஸ் பண்ணிக்கணும். எக்ஸசைசஸ் பண்ணுறதுன்னா இப்போ எக்ஸசைஸ்லேயே பல முறைகள் இருக்குது. ஒன்று வந்து ஏரோபிக் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. ஏரோபிக் வந்து கார்டியாக் எக்ஸசைஸ் என்போம். இருதயத்தை வந்து வலிமைப்படுத்துறதுக்கான எக்ஸசைஸ். அது வாக்கிங்கு, ரன்னிங்கு, ஜாகிங், இதெல்லாம் வந்து ஏரோபிக் எக்ஸசைஸ். இது வந்து கார்டியாக் எக்ஸசைஸ். அனோரோபிக் எக்ஸசைஸ்னால் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். அனோரோபிக் எக்ஸசைஸ் இந்த வெயிட் ட்ரைனிங்கு, ஜிம்முக்கு போகிறது, இதெல்லாம் அனோரோபிக் எக்ஸசைஸ். இந்த மசில் ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது வந்து நம்ம சிறுமப்படுத்தக்கூடாது. ஏரோபிக் அளவுக்கு அனோரோபிக்கும் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்தது வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. ஸ்ட்ரெச்சிங் இந்த யோகாலாம் பண்ணுறோம் இல்லையா, மாதிரி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த நீங்கள் சொன்ன பேக் பெயின் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு முக்கியமாக உதவும் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். நிறைய ஆசனங்கள் வந்து முதுகு பயிற்சி, புஜங்காசனா, அது மாதிரி ஆசனங்களில் கலசாசனா, இது மாதிரி நிறைய ஆசனங்கள் இருக்குது. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து லெக் பேலன்சிங் எக்ஸசைஸ், அதாவது கீழே உழுது அடிப்படாமல் இருக்கிறதுக்கு பேலன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ பேலன்சிங் எக்ஸசைஸ் வந்து வயது முதிர்ந்தவர்களுக்கு 1 leg ஸ்டாண்ட்ஸு, இது மாதிரி பேலன்சிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். நம்ம இதுலேயே இயற்கை நம்ம கலாச்சாரத்திலேயே வந்து நிறைய முனிவர்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு காலில் நின்றுட்டு பண்ணுற படங்கள்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து ஒன் leg சிங்கிள் லெக் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேலன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாது. இது 4மே முக்கியமானது. ஏரோபிக், அனோரோபிக், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அண்ட் பேலன்ஸ் எக்ஸசைஸ், 4மே முக்கியமானது. ஓகே டாக்டர். இப்போ ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஏற்பட்டுச்சுன்னா முழுமையாக குணப்படுத்துறதுக்கு குணமடைய இருக்கா? நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது அது எப்போ நம்ம சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரமாக ஆப்ரேட் பண்ணி அதை வந்து சரி பண்ணுறோமோ அவ்வளவு வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். சப்போஸ் லேட்டாக வந்தாங்கன்னா அது வந்து பெர்மனன்ட் டேமேஜ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நரம்பு தண்டுவடத்தில் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டு ரெக்கவரி தான் இருக்கும். அவ்வளோ நல்லா வந்து நம்ம இப்போ கேரண்டி கொடுக்க முடியாது, ரெக்கவரி கேரண்டி கொடுக்க முடியாது. எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஓகே டாக்டர். இப்போ இந்த ரத்த உறைதல் டிவிடி அப்படின்னு சொல்கிறாங்களா, ஸோ இது ஏற்படாமல் தடுக்க அறுவை சிகிச்சைக்கு பின் என்னெல்லாம் நம்ம செய்யணும்?
டிவிடி வந்து காமனாக வந்து டீப் வெயின் த்ராம்போசிஸ் அப்படின்பாங்க. ரத்த காலில் போகிற ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படும் வெயினில். அது வந்து நம்ம தடுக்கிறது யூஸ்வலாக வந்து எங்கே நடக்கும்னா காஃப் மசிலில் நடக்கும். காஃப் மசில் வந்து வராமல் தடுக்கிறது வந்து என்னென்னா ஆங்கிள் பம்ப் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆங்கிள் பம்ப் எக்ஸசைஸ்னால் நம்ம காமனாக சாதாரணமாக இந்த காரில் போகும்போது ஆக்சிலரேட்டரை மிதிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி கீழே அமுக்கிக்கிட்டு ப்ளஸ் மேலே தூக்கணும், காலை கீழேயும் மேலேயும் ஆட்டணும். அப்படி ஆட்டும்போது காஃப் மசில், அதாவது கெண்ட சதைகள் வந்து நல்லா அசைவு கொடுக்கும். அப்போ வந்து இந்த ரத்தம் ஓட்டம் நிற்காமல் சீராக ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து இந்த டீப் வெயின் த்ராம்போசிஸ் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஓகே டாக்டர். டாக்டர், அடுத்த கொஸ்டின் வந்து ஆர்டிஃபிஷியல் டிஸ்க் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படி சொல்கிறாங்களே, ஸோ அப்படின்னா என்ன? ஆர்டிஃபிஷியல் டிஸ்க் ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்னென்னா அதாவது அது ஒரு குறிப்பிட்ட டிஸ்க் ஸ்பேஸு இன்வால்வ் ஆகியிருந்ததுன்னா அந்த நம்ம சாதாரணமாக பண்ணுறது டிஸ்கக்டமி, அதாவது சதைகள் விலகுனதை எடுத்துட்டா அது எம்டி ஸ்பேஸாக இருக்கும். அது வந்து ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே. அப்போ இன்னொன்று ஃபியூஷன் சொல்லுவாங்க, அதாவது எலும்பை வந்து ஒட்டுறது சொல்லுவாங்க. இப்போ கழுத்து பகுதியில் பார்த்திங்கன்னா ஆன்டீரியர் சர்விக்கல் டிஸ்க் ஃபியூஷன் சொல்லுவாங்க. டிஸ்க் அது வந்து என்னென்னா அந்த இடத்துல வலி இருக்காது, ஆனால் பக்கத்து இடத்துல வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது அட்ஜசன்ட் டிஸ்க் நியூரோபதி டிஜெனரேஷன் சொல்லுவாங்க. அது வர வாய்ப்பு இருக்குது. அது வராமல் தடுக்கிறதுக்கு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் டிஸ்க் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த டிஸ்க் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஓரளவுக்கு மூமெண்ட்ஸ் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ நெய்பரிங் ஜாயிண்ட் வந்து டிஜெனரேஷன், அதாவது தேய்மானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அது வந்து காமனாக வந்து ஆர்டிஃபிஷியல் டிஸ்க் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கழுத்துகளில் பண்ணுறாங்க. கழுத்துகளில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதுகெலும்புகளில் கீழே அடிமுதுகெலும்பில் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ரேட் இருக்காது. ஓகே டாக்டர், நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து எலும்பியல் அறுவை சிகிச்சை மற்றும் முதுகுத்தண்டு வலி பற்றி நிறைய விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிங்க. நம்ம நேயர்கள் கேட்ட கேள்விக்கும் தெளிவாக பதில் சொன்னீங்க. ஸோ இன்றைக்கி ஷோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நேயர்களுக்கு. ஸோ நம்ம நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி டாக்டர். ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார்.